தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலன்களும் இந்த 2024 முழுவதும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமானை வேண்டுகின்றேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னிராசி, பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா திறமை வாய்ந்தவர்கள். புதனை தன்னுடைய ராசி அதிபதியாக கொண்ட இவர்கள் பொதுவாகவே படிப்பில் இவங்க கிங்காக இருப்பாங்க. ஒரு சில பேர் அது ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில பேர்த்துக்கு தான் மாறுபடுமே தவிர பொதுவாகவே கன்னி புதன், அதாவது வித்தைக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இந்த சாராம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும், எவ்வளோ திறமையாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுடைய திறமைக்கு நிகர் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு வல்லுநராக அனைத்து துறைகளிலுமே விளங்குவார்கள். கன்னிராசி அங்கே இருந்தாங்கன்னா திறமைக்கு பேர் போனவங்க, அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் செயல்களில் பயங்கரமான வித்தையெல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். அமைதியாக எல்லாத்தையும் மூவ் பண்ணுவாங்க. ஆனால் அனைத்து விஷயங்களும் தன்னுக்குள் வகித்து அதை செயல்படுத்துறதுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அனைவருக்கும் கொண்டு வந்துடுவார்கள். இந்த புதனானது ஞானத்தை புத்தியை அதிகப்படுத்தி ஷார்ப்பாக இருப்பாங்க. அப்படியே ரொம்ப ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் தன்னுடைய 2ஆம் பாகத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பாங்க சில பேர். இந்த கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே திறமை மட்டும் அல்லாமல் அதிக உழைப்பை போடக்கூடியவர்கள். மிதுன ராசி போல கன்னிராசியும் ஒரு புதன் சாரத்தை வாங்கி மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இந்த கல்வியின் மூலமாக பெறுவார்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தில். எல்லாமே படிக்கிறாங்க, ஆனால் எல்லாமே ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வித்தையை தெரிந்து வைத்தவர்கள் மட்டுமே வியத்தகு மாற்றங்களும் வியத்தகு முன்னேற்றங்களையும் காண்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு சாட்சி. தன்னுடைய விஷயத்தை எப்படி யூனிக்கான பர்சன் சொல்லுவாங்க சில பேர். இந்த யூனிக்கில் கன்னிராசிக்காரங்களும் அப்படி தான். தன்னுடைய பாதையை வேறு பாதைகளாக விடுத்து எல்லாம் போகிற மாதிரி ஆட்டும் அந்த மாதிரி போக மாட்டாங்க. தனியாக இவங்களுக்குன்னு ஒரு பாதையை நிர்ணயித்து அதன் வழியே போய் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஆனால் இதுக்கு சில சாதக பாதகமான பலன்கள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. அந்த சாதக பாதக பலன்னா திசை புத்தி பொறுத்தே ஒருத்தருக்கு பலன் மனிதருக்கு நடக்கும். ஒருத்தருக்கு சனி திசை வந்துச்சுன்னா சனி திசையோட காரகத்துவம் தான் நடக்கும். அவங்க எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் இந்த ராக திசை வரும்போது ஒரு சில விஷயங்களில் வேறு கோணங்களில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு திசை காலங்களில் விஷயங்கள் வேறுபட்ட மனிதர்களாக உங்களே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோச்சாரப்படி நான் சொல்லும் போது அது பொதுவான பலன்கள் மட்டுமே அமையும். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, கோச்சாரப்படி எல்லாத்துக்குமே அதுவே பொருந்தாது. நட்சத்திர வாரியாக திசாபுத்தி பலன்களை சொல்லும் போது தான் அந்த ஜாதகம் அந்த ஜோதிடமானது 100% உங்களுக்கு துல்லியமாக இருக்கும். இன்னும் 200% நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை இந்த ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய அனைத்து தகவல்களும் துல்லியமாக கணித்து தரப்படும். அதே மாதிரி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் என்னுடைய எல்லா வீடியோஸும் போட கண்டிப்பாக வரும். கன்னி ராசி சித்திர நட்சத்திரத்துக்காரங்க, இது ஒரு செவ்வாயோடைய நட்சத்திரம். தசாபுத்தி காலங்கள் 7 வருடங்கள். என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 6 வயசு எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ராகு திசை ஒரு 18 வருஷம், மொத்தம் 24 வயசு வரைக்கும்
படிப்பில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. படிப்பில் நல்லா படிக்க போகிறீங்க, நல்ல ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்க. சில பேர் நிறைய பேர் டாக்டர் பட்டத்துக்கு இப்போ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகங்கள், மெடிக்கலில் ஒரு சில ரிசர்ச் அப்படி படிக்கக்கூடிய ஆராய்ச்சி படிப்புகளில் மிகப்பெரிய வெற்றி, மதிப்பு, மரியாதை, கௌரவம், ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுடைய ரெஸ்பெக்ட், ரெக்கக்னிஷன், ஸ்டேட்டஸ் எல்லாம் உயரப்போகக்கூடிய காலகட்டம். கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மாற்றுப்பாலினத்தினரோடு கொஞ்சம் கவனமாக இருப்பது, தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருந்தால் ஆணுக்கோ ஒரு சில விஷயங்கள் மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய லவ் போன்ற பிரேக்கப் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால அந்த லவ் விஷயத்தில் கொஞ்சம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ நான் அப்படி தாங்க இருக்குது, இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதனால சில சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதுலேயுமே முன் யோசனையுடன் செயல்பட்டு வர்றது ரொம்ப நல்லதை கொடுக்கும். இந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே இந்த ராகு திசையில் மனக்குழப்பத்தையும் மன அமைதியும் இழக்க தவிர்த்துடும். தூக்கம் வராமல் இருக்கும், சில பேருக்கு சங்கடங்களை உருவாக்கும். ஆனாலும் ராகு திசை உங்களுக்கு நல்ல ஒரு திசையாக இருந்தால் பிரம்மாண்டத்தை கொடுக்கும், பிரம்மாண்ட வெற்றி. சில பேர் ஹீரோவாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நல்லா இருப்பாங்க, ஸ்கூலில் ஹீரோவாக ட்ரை பண்ணுவாங்க, திடீர்னு சினிட் ஆர்டிஸ்டோடைய சான்சஸ் கிடைக்கும். சில பேர்த்துக்கு சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர்த்துக்கு இந்த ராகுனால் மிகப்பெரிய உயரத்தை, தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ராகு நல்லது பண்ணும். ஆனால் இந்த ராகு திசையை நீங்கள் பொதுவாகவே ஆய்வு செய்து கொள்வது மிக நல்லது. இந்த ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த ராகு திசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறது சொல்லுவேன். அடுத்தது குரு திசை 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். இந்த குரு திசை காலங்களில் 4 ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதத்து வரைக்கும் ஒரு சில கவனங்களை வச்சுக்கோங்க. நிறைய படிப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் மாறுபட்ட கோணத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்வீங்க. எக்ஸ்ட்ரா டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கோ இங்கே படிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த குரு திசை காலங்களில் நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களும் அமையும். சரியான காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதத்துக்கு பிறகு நடக்கும். செகண்ட் மேரேஜ், லவ் மேரேஜு, அதே மாதிரி லேட் மேரேஜ் பண்ணுறவங்கெல்லாம் நல்லா இப்போ ஒரு பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும். அதே மாதிரி குரு நல்ல ஒரு குடும்பத்தை, சுபகாரியங்களை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த குரு திசை அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. அனைத்து வகையிலுமே தொழில் சார்ந்த விஷயங்கள், வணிகம் சார்ந்த விஷயங்கள், டிபார்ட்மெண்ட்டு, நீங்கள் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது மாதிரி ஐடிஐ, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும், பாலிடெக்னிக், இந்த மாதிரி படிக்கிறவங்க எல்லாமே இந்த குரு திசை காலங்கள் நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலங்களும் இருக்கும். அதன் மூலியமாக தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். தொழில் ரீதியான ஒரு படிப்புகளை படித்து அதில் முன்னேற்றம் செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி, பிரம்மாண்டத்தை நோக்கி செயல்படுவாங்க இந்த குரு திசையில். இந்த குரு திசை உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவியாக சில அட்வைசஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுவீங்க. அது வெற்றியும் பெறும். அடுத்தவர்களுக்கு நல்ல ஒரு பாதையாகவும் கைடாகவும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுப்பவராகவும் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. உங்களோட யோசனை கேட்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். இந்த யோசனை மிகப்பெரிய வெற்றியை அவங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ இல்லையா, அடுத்தவங்களை ஜெயிக்க வச்சு அதில் பெருமை கொள்ளக்கூடிய காலகட்டமும் வருது. அதே மாதிரி உங்களை மதிப்புக்குரிய இடத்துக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய குருஸ்தானத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் அமையும். அதே மாதிரி சனி திசை அடுத்தது 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும். இந்த சனி திசை காலங்களில் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆகாத திசைன்னு சொல்லலாம் கன்னிராசிக்கு. இருந்தாலும் இந்த சனி திசை காலங்களில் நோய், எதிரி, கடன் அப்படிங்கிறது ஏதாவது கொடுத்து துன்புறுத்தும். பிஸ்னஸ் லெவலில் உங்களை சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். அதனால் நோய், எதிரி, கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டுப்படுத்தி வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நோய் ஓகேங்க, நான் ஆரோக்கியமாக சாப்பிட்டுக்கிறேன், ஓகே. கடனை நான்
எங்கேயும் வாங்காமல் விட்டுறேன், அது ஓகே. எதிரியை நான் எப்படிங்க ஒடுக்கிறது? அதுவாக நடக்கிறத நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இறைவன் திருவடி அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சனி திசை மிகப்பெரிய கெடுதல்களை பண்ணாது. ஆனால் சனி திசையில் அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் குலதெய்வ கோயிலுக்கே போகக்கூடாது. இதுதான் உண்மை. ஏன்னா நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பண்ணணுன்ற இடத்துல நீங்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது ஒரு தடை தான். அது மாதிரி சனி திசை காலங்களில் கஷ்டப்பட்டாவது குலதெய்வ கோயிலுக்கு போங்க. மாதம் மாதம் போங்க. தூர பிரதேசத்தில் இருக்கிறவங்க 6 மாதத்துக்கு ஒன்ஸோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒன்ஸோ கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும். இது பண்ணால் மட்டுமே மிகப்பெரிய வளர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். சனி திசையில் உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்ட வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகையாகாது. சனி கிரகம் தன்னுடைய சார அம்சமான உங்களுடைய பாவ புண்ணிய பலன்களை பொறுத்தே உங்களுக்கு பலன் தருவார். ஆனால் சனி திசையில் ஜாகிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். மாற்றுப்பாலினத்தினாரோடையும் மிகப்பெரிய ஒரு கவனத்தை கொடுக்கும். உங்களோட பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல வரனை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரன் அமையும், சுபகாரியெல்லாம் நடக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபேவராக நடக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் மாறுபட்ட சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்ச நாள் அது சுப விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நன்மையை உங்களுக்கு கொடுத்துரும். இந்த சனி திசை, புதன் திசை 59 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும் இந்த திசை காலங்கள் ராசியாதிபதி திசை. இந்த திசையில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மிகப்பெரிய தெளிவுகளையும் ஏற்படுத்தும். வண்டி வாகனத்தை புதுசாக வாங்கி கொடுக்கும். நிலப்புலன்கள், கடன் கொடுத்தவர்கள்ட்ட கடன் வாங்கிறது, அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி, அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். குடும்பத்தினோட வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, கம்யூனிகேஷன்லலாம் சூப்பராக இருக்கிறது. மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. புதன் திசை காலங்களில் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும். அனைத்து வகையும் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி ஒரு உத்வேகத்தை புதன் திசையானது கொடுக்கும். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை படிப்படியாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதன் திசை. புதன் திசையில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் துறையில் மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட்டுவிடும். கேது திசை 76 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும் இந்த கேது திசை காலங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைத்து பேரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய திசையாக இந்த கேது திசை அமையும். உங்களுக்கு மட்டும் ஒரு சில உடல் உபாதைகள் மற்றும் மன அளவில் ஒரு ரீதியான ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படலாம். ஆனாலும் வெளிச்சத்தை நோக்கி நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு 3 வருட காலங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த 3 வருட காலங்கள் சுக்கிர திசையை நோக்கி செல்லும்போது நன்மைகள் ஏற்படும். சுக்கிர திசை அடுத்தது 83 வயசுலேருந்து 103 வயசு வரைக்கும், நான் 99 வயசு வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, இது இளம் வயதில் வருகின்ற சுக்கிர திசையும் முதிய வயதில் வருகின்ற சுக்கிர திசையும் ஒரு பிரோஜனம் இல்லாத திசைன்னு சொல்லலாம். உங்களுக்கு பெருசாக ஒன்றும் அனுபவிக்கக்கூடிய திசையாக இல்லைன்னா கூட குடும்பத்தினருடைய ஸ்ட்ரெஸ், ரெஸ்பெக்ட், ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காண்பீர்கள். உங்களுடைய பையன் பிள்ளைங்க, உங்களுடைய பேர பிள்ளைங்க நல்லா இருப்பது சந்தோஷமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். உங்களுடைய சொசைட்டியில் உங்கள் குடும்பத்திற்குன்னு ஒரு பேர், உங்கள் பரம்பரைக்குன்னு ஒரு பேர் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது உங்கள் சுக்கிரன் தசை உங்களுடைய ஜாதகத்தில் அஸ்தங்கமாகாமலோ இல்லை நீ மறைவில் இல்லாமலோ இருந்தால் நல்ல ஒரு திசை அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசை காலங்களில் நிறைய விஷயங்களில் நீங்கள் படிப்பினையாக படிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உடல்நிலையில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ரொம்ப யோசித்து முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இதை ரொம்ப மாற்றுப்பாலினத்தினருடன் ஒரு சில கவன முறைகள் உங்களுடைய பையன் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கவனமாக இருப்பாங்க. சொந்த பந்தங்கள்னால் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படும். சொத்து பிரச்சனைகள் உருவாகக்கூடும். கடன் பிரச்சனைகள்னால் ஒரு சில மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பையன் பிள்ளைங்களோட நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இது சொல்லலாம். அனைத்து வகையிலுமே பூரிப்புகளை தரக்கூடிய விஷயங்களாக இது கண்டிப்பாக அமையும். எல்லா வகையிலுமே உங்களுடைய நிதர்சனமான ஒரு உழைப்பு அது வெற்றியை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் வழிபாடாக புதன்கிழமை அன்றைக்கு புதன் ஹோரையில்
நெய் விளக்கேற்றி வழிபடுவது பெருமாளை ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். திருப்பதி சென்று வர நல்ல பலன்கள் கிடைக்கும். நிறைய பெருமாள் கோயில்களுக்கு சென்று வாருங்கள். மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள். குலதெய்வ வழிபாடு இன்றியமையாதது. இந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.